ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது போன வீடியோவோட கண்டினியூஸ் வீடியோ தான். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். அதில் நான் சிம்பிளாக சொல்லியிருப்பேன், எப்படி பட்ஜெட் போடணுங்கிறது மட்டும் சொல்லியிருப்பேன். ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். என் சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இது வரைக்கும் யாரெல்லாம் பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணலையோ, இனிமேல் கண்டிப்பாக இந்த 2026லேருந்து கண்டிப்பாக எல்லோரும் பட்ஜெட் போட ஆரம்பிங்க. பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணால் தான் நம்ம எந்த செலவு அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செலவுகளை நம்ம குறைக்க முடியும். இப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்கலாமா? மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கிறது கிராசரி எழுதியிருக்கேன். கிராசரி 4000 எழுதியிருக்கேன். அப்புறம் EB 1000 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் ரீசார்ஜு 400 நான் போட்டிருக்கேன். ஆனால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆஃபரில் 56 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு இதில் கொஞ்சம் 400ங்கிறது குறையும். நான் வோடஃபோன், என்னோடய கார்டு வோடஃபோனில் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் ஜிபி கொடுத்துருக்காங்கல்ல. 56 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா 600 சம்திங் வரும். 700 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேபிளு, வேன் ஃபீஸு, ஹவுஸ் மைடு இதெல்லாம் குறைக்க முடியாது. ஆனால் கேஸ் சிலிண்டர் பார்த்திங்கன்னா 1100 நான் போட்டிருக்கேன். 2 மந்த்துக்கு ஒன்ஸு தான் நம்ம கேஸ் வாங்குவோம் இல்லையா? எனக்கு 2 மாதத்துக்கு வரும். அப்போ பார்த்திங்கனாக்கா 550, ஒரு மாதத்துக்கு 550. ஆனால் நான் மாதம் 1800 எடுத்து வச்சுருவேன். இது எல்லாமே சேர்த்து நமக்கு 12,800 வருது. ஆனால் ஃபோன் ரீசார்ஜு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் சேவ் ஆகும். ஒரு 100 ரூபா மாதிரி நம்மளுக்கு அதில் லெஸ் ஆகும். கேஸ் சிலிண்டரும் அப்படி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்னா மாதம் அந்த பணத்தை எடுத்து வச்சிடணும். நான் இதுக்குள்ள பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா அமௌண்ட்டும் ஒரு கவரில் தனித்தனியாக நான் எழுதி நான் போட்டு வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட இது நான் ஒரு 7 வருஷமாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தனித்தனியாக கவரில் நான் கிராசரிக்கு 4000, EBக்கு 1000 ருபீஸ்னால் 1000, அந்த மாதிரி நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்ல டிப்ஸ். இது ஒரு டிப்ஸாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் இதில் ஒரு 100 ரூபா சேவ் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது, இந்த 100 ரூபா மிச்சம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த ஃபோன் ரீசார்ஜுனால் அந்த கவர்லேயே தான் அந்த அமௌண்ட் இருக்கும். அந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதை என்ன செய்வேங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இயர்லேருந்து பார்த்திங்கன்னா வேன் ஃபீஸு, அதுவும் நான் இயர்லி ஒன்ஸுக்கு நம்ம கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஸ்கூல் ஃபீஸோடு சேர்த்து வேன் ஃபீஸையும் நம்ம பிளான் பண்ணி இயர்லி ஒன்ஸ் கட்டிடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஃபோன் கார்டு சொன்ன பார்த்திங்களா, அதே மாதிரி தான் கேஸ் சிலிண்டரும் மாதம் நீங்கள் 1100 ரூபா அந்த நம்ம இதில் எடுத்து வைக்க போகிறோம் கவரு, அந்த கவரில் நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது நீங்கள் 550 தான் மாதத்துக்கு வரும். ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட கேஸ் சிலிண்டர் வரும். எனக்கு 2 மந்த் 2.5 மந்த் வரைக்கும் எனக்கு வரும். ஸோ நான் அப்படி தான் நான் எடுத்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ். அதில் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா 1200 போட்டிருக்கேன். 4 வாரத்துக்கு 300 ரூபா அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா 300 ரூபாங்கிறது ஃபிக்ஸடு இல்லைல்ல. வீக்லி எக்ஸ்பென்சஸ் எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது. 300 ரூபா ஒரு மாதம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக விற்கும். ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம 1200 அதுலேயும் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டும் சேவ் ஆகிற அமௌண்ட்டை அந்தந்த கவர்லேயே போட்டு வச்சுக்கோங்க. அந்தந்த கவர்லேயே நீங்கள் எதுலேருந்து எடுக்கவே கூடாது. இப்போ வெஜிடபிள்ஸ்னால் வெஜிடபிள்ஸுக்கு மட்டும்தான் எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அந்தந்த கவர்லேயே போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதம் ஃபுல்லாக வாங்குகிறோம் பாருங்கள் காய்கறி, அப்போதைக்கு நம்ம தேவைப்படும் போது அதுலேருந்து நம்ம எடுக்கலாம். மற்றபடிக்கு அந்த அமௌண்ட்டை அந்த கவர்லேயே தான் இருக்கணும். மாற்றி இப்போ நான்வெஜ் வேணும்னா நம்ம அதுலேருந்து எடுத்துடக்கூடாது, ஃப்ரூட்ஸ் வாங்கணுன்னா அதுலேருந்து எடுத்துடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு. இது எனக்கு கம்பல்சரி 2000 வரும். அதுக்கு என்னால் அது கம்மி பண்ண முடியாது. என்னென்னா கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒரு தடவை எந்த ரைஸ் கொடுத்தாலும் அதில் சிக்கன் 65 இருக்கணும். அவங்களுக்கு அப்படியே பழகிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இப்போது
மட்டன் பார்த்திங்கன்னா 1 கிலோவே பார்த்திங்கன்னா 1000 விற்கிது. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி விற்கிது. 1000, 850 அந்த மாதிரி இருக்குது. அப்போ அரை கிலோ வாங்கினாலே நம்மளுக்கு 500 ஆகிடுது. மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினாலும் அது உங்களுக்கு 500 வரும். பாக்கி அதில் 1500 தானே இருக்கும். அதனால் நான்வெஜ் மட்டும் எனக்கு 2000 கண்டிப்பாக வரும். என்னென்னா இது என்னோடய பட்ஜெட் சொல்லியிருக்கேன் நான். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் நம்ம போடும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூடவோ குறைச்சவோ நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை யாருக்காவது வேணும், எங்களோட சேலரி இவ்வளோ தான், இதுக்குள்ளே நாங்கள் பட்ஜெட் போடணும், எனக்கு அந்த பட்ஜெட் ஐடியா தெரியலன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் அந்த சேலரிக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் 1000 ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுவும் அப்படி தான். ஒரு மாதத்துக்கு நான் 1000 ரூபான்னு போட்டிருக்கேன். அந்த 1000 ரூபாக்குள்ளே வர மாதிரி தான் நான் பார்த்துப்பேன். ஏன்னா அதிகமாக ஸ்நாக்ஸ் ரொம்ப நான் வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டேன். அந்தளவுக்கு ஸ்நாக்ஸும் என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் 1000 ரூபான்னு போட்டிருக்கேன். வீக்லி 250ன்ட்டு 4 வாரம் இல்லையா, 4 வாரத்துக்கு நான் 1000 ரூபான்னு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே தான் ஆகும். ஸ்நாக்ஸ் மட்டும் அதை விட அதிகமாக எனக்கு வராது. அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸும் வீக்லி 250, மாதத்துக்கு 1000 ரூபா தான். என்னென்னா இந்த ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் அந்தளவுக்கு விருப்பப்பட்டு என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து டோட்டலாக எனக்கு 6700 வரும். திரும்பவும் சொல்கிறேன், இது என்னோடய ஃபேமிலிக்கான பட்ஜெட்டு. என் பசங்க எது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி எக்ஸ்பென்சஸில் நான் இல்லைன்னு போட்டிருக்கேன், எனக்கு இல்லைன்னு போட்டிருக்கேன். சில பேர் டெய்லி பால் வாங்குவாங்க, தயிர் வாங்குவாங்க. இப்போ காய்கறியே பார்த்திங்கன்னா டெய்லி வாங்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணலான்னா, ஆனால் அந்த கவர் மெத்தடை மட்டும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. அந்த வெஜிடபிள் கவரில் நம்ம வச்சிட்டோம்னா, இப்போ டெய்லி எக்ஸ்பென்சஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கணும், அந்த வெஜிடபிள் கவர்லேருந்து மட்டும் எடுத்து வாங்குங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் 2000 ரூபா எடுத்து வைப்பேன். ஸோ அது எதுக்காகனாக்கா, ஏதாவது திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது உடம்பு ஒரு சளி பிடிக்குது, ஜுரம் வருது அப்படின்னாலோ, இல்லை ஏதோ கிட்ஸ் இருக்க வீடு பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீவர் ஏதோ ஒன்று நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லைட் வீணாக போகுது, ஒரு பைப்பு ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஃபேன், இந்த மாதிரி தேவைக்கெல்லாம் நம்ம அப்போதைக்கு இது நமக்கு எப்போதும் நடக்கிறது இல்லை, இருந்தாலும் அப்போதைக்கு அந்த தேவைகளுக்கு நம்ம அந்த எமர்ஜென்சி கேஸை நம்ம கவரில் போட்டு வச்சிட்டோம்னா அப்போதைக்கு நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ இது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 21,500 எனக்கு வந்திருக்கு. என்னோடய ஃபேமிலி பட்ஜெட்டு 21,500 தான். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் எக்ஸ்பென்சஸில் 30,000 மென்ஷன் பண்ணியிருப்பேன். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 8,500 இருக்கா. நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 8,000, பேலன்ஸ் அமௌண்ட் 8,000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணோம்னா நம்ம யாருக்கிட்டேயும் போய் கடன்னு நம்ம எந்த ஒரு தேவைக்காகவும் போய் கேட்க வேணாம். அடுத்தவங்கக்கிட்ட நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் சேவிங்ஸுங்கிறத வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டு சேர்த்தாலும் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். ஓகேவா? அதனால் எல்லோரும் சேவ் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சதை நான் மறந்துட்டேன். என்னென்னா, நம்ம மளிகை பொருள் வாங்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்குறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்னு போனோம்னா அந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைக்கு தான் அந்த கிட்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம். அதுக்காக பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். அது அப்படியே நம்ம வீட்டில் இருக்கும். இது எல்லாமே நம்ம அங்கே போனோம்னா நம்மளுக்கு நடக்கும். இது என்னோடய அனுபவம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 2000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கே தெரியாமல் நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு போனோம்னா அவங்க ஒரு 1000 ரூபாய்க்கு அதில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் வந்த பிறகு தான் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ஊர்லேயே இருக்கோம், லோக்கல்லையே இருக்கோம்ல, அந்த மாதிரி மளிகை கடையில் பார்த்து நம்ம இந்த திங்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்ம எந்த அளவுக்கு பட்ஜெட் போடுறோமோ அதுக்குள்ளே நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அதுக்குள்ளே அந்த மளிகை பொருட்களை நம்ம வாங்க முடியும். இல்லை நம்ம வெளியில் போய் சூப்பர் மார்க்கெட்லலாம் நம்ம வாங்கினோம்னா 4000 ரூபான்னு நான் இதில் பட்ஜெட் போட்டிருக்கேன், கண்டிப்பாக 6000 ரூபா 7000 ரூபான்னு வந்துடும். சரியா? நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சனோ மோஸ்ட்லி இந்த வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா சேவிங்ஸை பற்றின வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சேவிங்ஸ் பற்றின ஐடியாஸை பற்றி அதுக்கு ஒரு வீடியோ நான் டீட்டெயிலாக போடுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.